ஃபைனலி பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நகைய திருடிட்டாங்க. 2 டீமுமே திருடிருச்சு. அதுல லாஜிக்கலா பார்க்கும்போது எனக்கு ஒரு டீம் ஃபேர் ஆகவும், இன்னொரு டீம் வந்து பார்க்கும்போதே எடுத்தது அது ஒரு அன்ஃபேர் அப்படின்ற மாரி நான் பார்க்குறேன். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் பார்ப்போம். இன்னொரு பக்கம் ஒரு டாஸ்க் வச்சாங்க. மாத்து, மாத்து, மாத்து. அந்த டாஸ்க்லயும் இன்னைக்கு ரெட்ரோ அணியோட நாள். நேத்து என்னடா மாடன் ஜெயிச்சாங்கல்ல, இன்னைக்கு ரெட்ரோ கலக்கு கலக்குன்னு கலக்குறாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்றத பார்த்துருவோம். வணக்கம் மக்களே. நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை மறக்காமல் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ அங்கே ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. மாற்று மாற்று மாற்று. அது கன்ஃபெஷன் ரூம் போயிட்டு லெட்டரை படிச்சுட்டு வருது கமருதீன். டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஒரு கையில் பால் இருக்கும், இன்னொரு கையில் முட்டை இருக்கும். பாலுனா பிச் பண்ணணும், முட்டைனா மேலே தூக்கி போடணும். இதுதான் டாஸ்க்கு. ரெண்டாவது என்னன்னா லிக்கு ஸ்மெல்லு. ஸோ லாலிபாப் கொடுத்துருப்பாங்க. லிக்குன்னா அதை நாக்கில் லிக் பண்ணணும், ஸ்மெல்லுனா அதை மோந்து பார்க்கணும். இது 2 ஓகேவா? இதில் 2 டீம்ல இருந்து 8 பேர். ஸோ கிட்டத்தட்ட 8 பேர் இந்த டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆக மொத்தத்தில் மொத்த டீமுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதில் அதிக பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இதுக்கு இந்த டாஸ்க்கு போகும்போதே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த நெக்லஸ்ல பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வேற ஒன்று வச்சுட்டு இருந்தார். டாஸ்க்கு போகும்போதே 2 டீம் என்ன பண்ணிட்டாங்க, நீ கடைசியா நான் கடைசியா, கடைசியில 2 டீமும் ஒன்னா தான் போகணுன்ற மாதிரி உள்ள போனதெல்லாம் ஓகே. கடைசியா 2 டீமா மொத்த பேரும் உள்ள போனது ஓகே. இதுக்கு நடுவில் பிக் பாஸ் என்ன பண்ணிட்டார், அந்த நெக்லஸ் மேல இருந்த அந்த ஒயிட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் பாக்ஸ் ஆட்டிய போட்டார். நம்ம ப்ரோமோல பார்த்தபடி நம்ம கரெக்ட் தான், நம்ம ப்ரோமோல கெஸ் பண்ணது கரெக்ட் தான். நெக்லஸ் காணாம போச்சுன்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணோம்ல, ப்ளூ கலர், அது கரெக்ட் தான். அந்த பாக்ஸும் இல்லாததும் கரெக்ட் தான். ஆனா என்ன, ஒரு நெக்லஸ் அந்த டைம்ல காணாம போல, 2 நெக்லஸும் காணாம போயிருக்குன்றது நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணிருக்கணும் போல. இது ஒரு பக்கம். இந்த டாஸ்க்கு போது அந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமருதீன் விக்ரம் வரும்போது கமருதீன் வந்து ஜெயிச்சிடுறார். 2வது ரவுண்டு வினோத் சுபிக்ஷா போகும்போது வினோத் ஜெயிச்சிடுறார். 3வது ரவுண்டு சபரி அண்ட் அமித் போகும்போது சபரி வந்து ஒரு ஸ்டைல் காட்ட, முட்டையை பிடிக்கிறது கூட நான் ஸ்டைல்ல வெரைட்டியா பிடிக்கிறேன்ற மாதிரி முட்டையை கீழே போட பிக் பாஸ் வந்து நீ எலிமினேட்டட் பான்ற மாதிரி சபரி அவுட் பண்ணி விட்டாரு. ஸோ ஒரு பாயிண்ட் அமித் எடுத்து கொடுக்குறாரு. 3வது ரவுண்டு ரம்யா மற்றும் கனி போறாங்க. அதுல ரம்யாவுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. ஓகேவா? இப்போ 3-1 எப்படி 3 பாயிண்ட் வந்து இந்த டீம் சபரி டீமும் 1 பாயிண்ட் கனி டீமும் அப்படி இருக்காங்க. அடுத்து அரோரா மற்றும் வியானா போறாங்க. 2 பேருமே அட் டைம் பாலை கீழே விட்டதால 2 பேருமே அவுட், டிஸ்குவாலிஃபை ஆயிட்டீங்கன்ற மாதிரி நோ பாயிண்ட்ஸ்ன்ற மாதிரி பிக் பாஸ் கொடுத்துட்றாரு. அந்த டீம் அவுட்டா. கடைசியில் என்ன பண்றாங்க, இவங்கெல்லாம் முட்டை பால். ஸோ பாலை பஞ்ச் பண்ணணும், முட்டையை மேலே பண்ணணும், இந்த ரூல். அடுத்து 3 ஜோடிக்கு வந்து வேற மாதிரி ஒரு விஷயத்த பண்றாரு. அந்த சோப்பையும் லாலிபப்பையும் எடுத்துட்டு வராங்க. பிரஜன் அண்ட் சாண்ட்ரா டஃப்பா போகுது, டஃப் காம்படிஷன்ல. ஸோ கோ கண்டஸ்டன்ஸான சாண்ட்ராவை வீழ்த்து பிரஜன் ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு. ஸோ எத்தனை 3-2 ஆகுது. அடுத்து திவ்யா வர்சஸ் பாரு போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா பார்வதியை வீழ்த்தி திவ்யா ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க. 3-3. ரெட்ரோ 3, இந்த டீம் 3. லாஸ்ட் டை பேக்கர். ஸோ எஃப்ஜே வர்சஸ் ஆதிரி. சரியான போட்டி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல நிக்குது. ஓகேவா? பிக் பாஸும் பில்டப் பண்ணி தான் கடைசி போட்டின்றாங்க. எஃப்ஜே தோத்து போடுறாப்புல, ஆதிரி ஜெயிக்கிறாப்புல. ஜெயிச்சுட்டு இன்னைக்கு டாஸ்கை டாமினேட் பண்ணிட்டாங்க ரெட்ரோ டீம். நேத்து எங்க விட்டோமோ அதே இடத்துல, தொலைச்ச இடத்துல தானே தேடணுன்ற மாதிரி இன்னைக்கு இந்த டாஸ்கை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. ஜெயிச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா, மெயின் டோர் வெளியே வருவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஜெட்டு வேகத்துல போறோன்ற மாதிரி சுபிக்ஷாவும் இவரும் யாரு அந்த என்னது, ஐயோ பேர் வர மாட்டேங்குது, பிரஜன், சுபிக்ஷா அண்ட் பிரஜன் 2 பேரும் அங்க விட்ட உடனே டைரக்டா வெளியே வந்துட்டாங்க, ஓடியான்ட்டாங்க. ஓடி போய் பார்த்தா அந்த பாக்ஸை காணும், அந்த நெக்லஸ் மேல போட்டு அந்த ஒயிட் பாக்ஸ், கிளாஸ் பாக்ஸை காணும். நேரா போயிட்டீங்கன்னா எடுத்துட்டாரு பிரஜன் வந்து அந்த நெக்லஸ் எடுத்துட்டாரு. ஆப்போசிட் டீம் நெக்லஸ் எடுத்துட்டாரு. சுபிக்ஷா தன்னுடைய நெக்லஸை பாதுகாக்கிறாங்க. ஸோ அவங்க எடுக்கும்போது, பிரஜன் எடுக்கும்போது ஒரு ஆள் இல்லை. எப்படி பிரஜன் எடுக்கும்போது நோ ஒன் அங்க பார்க்கல, இல்ல பிரஜன் எடுத்து ஓடும்போது தான் பின்னாடி சபரிலாம் வந்து பாக்குறாங்க. பிரஜன் எடுத்துட்டு போய் ஓடும்போது தான் பாக்குறாங்க. ஸோ எடுக்கும்போது பார்க்கல. இங்க ரூல் என்ன, எடுக்கும் போது பார்த்துட்டா ஜெயில போடணும், அங்க வச்சிடணும். எடுக்கும்போது பார்க்கல. ஸோ பிரஜன் ஓடும்போது தான் பார்த்தாங்க. அவர் என்ன பண்றாரு, நேரா சூப்பர் டீலக்ஸ்ல போறாரு. ரெஸ்ட் ரூம் பக்கத்துல போகும்போது கீழே வந்து ஒரு ரேக் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த ரேக்கு கடியில போட்டு பட்டுன்னு என்ன பண்ணிட்டாரு, டீவியேட் பண்றதுக்கு அந்த டஸ்ட்பின்ல போய் ஒரு சில விஷயங்களை பண்ணாரு. எல்லாம் என்ன பண்ணாங்க, டஸ்ட்பினை தேடினாங்க, டஸ்ட்பின் இல்லை. அதுக்கப்புறம் ரம்யா எல்லாம் வந்து நாங்க பார்த்துட்டோம் கொடுங்கன்ற மாதிரி அங்க ஒரு பிசிக்கல் வயலன்ஸா தள்ளுமுள்ள நடந்துச்சு. பிரஜன், ரம்யா, விக்ரம் எல்லாம் போயிட்டு இந்த பிசிக்கல் வயலன்ஸ் வேணான்ற மாதிரி தீவிரமா போச்சு. அந்த அளவுக்கு ஒரு பிசிக்கல் வயலன்ஸ் கேட்டகரியில் அங்க போச்சு. தீவிரம் மீன்ஸ் தள்ளுமுள்ளு தான், பெருசா இஷ்யூ ஆகல, தள்ளுமுள்ளு ஆயிடுச்சு. அப்போ அங்க பிரஜன் கிட்ட தேடினா பிரஜன் கிட்ட ஒண்ணுமே கிடையாது. எப்படி பிரஜன் கிட்ட எல்லாமே அங்க அவர் தான் சேஃப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, வெளியே வந்து சபரி காணாம போயிடுச்சுன்னும் போது சுபிக்ஷா நிக்கிறாங்க. சுபிக்ஷா நிற்கும் போது சுபிக்ஷா பக்கத்திலே போயிட்டு சபரி அந்த நெக்லஸ் எடுக்கிறாரு. சுபிக்ஷா கண்ணு முன்னாடியே எடுக்கிறாரு. அதுவே ஃபேர் இல்லை.
நீங்க பார்க்காத போது எடுக்கணும். அவங்க பார்க்காத போது தான் எடுத்தாங்க. நீங்க ஓடும் போது தான் பாத்தீங்க. ஆனா இங்க நீங்க கண்ணு முன்னாடியே எடுக்கும்போது அது லாஜிக்கலா எப்படி கரெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து இதுதான் சரியா இருக்கு. இது வந்து நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அப்பயே அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதுன்ற மாதிரி தோணுது. ஓடும் போது பார்த்தா அது எப்படி கணக்காகும்ன்றது எனக்கு புரியல. சோ இங்கேயே தப்பு. இங்கே சபரி எடுத்துன்னு போய் ஒளிச்சு வைக்க சில முயற்சி பண்றாரு. சுபிக்ஷாவை செக் பண்றாங்க, இல்ல. அடுத்து என்ன பண்றாரு பிரஜனே, திரும்ப போறாரு, பாத்ரூம்ல இருந்து எடுத்துட்டு வராரு, வெளியே வந்து கார்டன் ஏரியால வந்து தூக்கி பிக் பாஸ் வீட்டு மேல போட்டார். அந்த பிக் பாஸ் லோகோ 9 இருக்கும் இல்லையா, அந்த வீட்டு மேல போட்டு அடுத்து என்ன பண்றாரு, ஸ்மோக்கிங் ரூமுக்கா இப்படி போற மாதிரி போறாரு. சபரி வெளியே வந்து பிரஜனை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு அந்த ஒரு நீங்க ஒரு 30-20 செகண்ட் கேப் தான் விட்டாங்க. அந்த ஜொல்லு மேல போய் சேவ் ஆயிடுச்சு. ஜுவல்லரி பிக் பாஸ் வீட்டுக்கு மேல போயிடுச்சு. கண்டுபிடிக்க முடியாது, இதுக்கு மேல கண்டே பிடிக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. இன்னொரு பக்கம் இந்த டீம் ஒரு ஃபவுல், அதை எடுத்துட்டு போய் ஒளிச்சு வச்சுக்கிட்டு தீவிரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, கொடுங்கன்னு. பிரஜனை வந்து கண்டுபிடிச்சுங்க, முடிஞ்சா கண்டுபிடிச்சுங்க, நாங்க ஒளிச்சு வச்சிட்டோம், கண்டுபிடிக்கிறது உங்களோட திறமைன்ற மாதிரி இருக்காங்க. கலக்கிட்டாங்கன்னா ரியலி பிரஜன் மற்றும் சுபிக்ஷா கலக்கல்ஸ் வேற மாதிரி. இப்ப சபரியன் டீம் என்ன பண்ணிட்டாங்க, பாத்ரூம்ல போய் ஒரு போராட்டத்தை பண்றாங்க. திவ்யாலாம் விடவே இல்லை. நான்லாம் விட மாட்டேங்க, பாத்ரூம் விட்டு வெளியே வாங்க, இதெல்லாம் வாங்கன்ற மாதிரி பாத்ரூம்ல போய் தேடுறது, இதெல்லாம் போய் தேடுறதுன்ற மாதிரி தீவிரமா நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரூல் புக்கை எடுத்து படிக்கிறாங்க, சரியா தவறா இதுவா தவறான்ட்டு. எனக்கு இங்க என்ன கேள்வினா, அவங்க முதல்ல வரல, அந்த அட்வான்டேஜ் இவங்க பயன்படுத்தினாங்க. இவங்க உசாரா இருந்திருக்கணும்னா என்ன பண்ணிருக்கணும், மாடர்ன் டீம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். அவங்க 2 பேர் விட்ட கேப்ல வந்து இது டப்புன்னு தூக்கிட்டு எடுத்துட்டு ஓடும்போது தான் பார்த்தாங்களே தவிர்த்து இது பண்ணும்போது பார்க்கல. அப்படின்னும் போது எனக்கு அந்த டீம் தான் ஜெயிக்க போறாங்களோ. ஏன்னா ஒரு பக்கம் பாயிண்ட்ஸ்லயும் வந்துட்டாங்க, இந்த கேப்டன்சி டாஸ்க்லயும் வந்துட்டாங்க. இதுல கண்டுபிடிக்கிறதுமே ரொம்ப தப்பு. இப்போ வந்து சபரி எடுத்ததுமே ஃபேர் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கண்ணு படம் எடுக்கும்போது அது எப்படி கரெக்டா இருக்கும், ரூல் படி வித் இந்த ரூல்ஸ்லயே இல்லையே சபரி இது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ எடுக்கும்போது பார்க்கணும்னா அவன் எடுத்துட்டு போகும்போது பார்த்தா அது எப்படி கணக்க முடியும். ஒருவேளை அந்த இடத்துல சுபிக்ஷா எடுத்தாங்க, நான் வேணுத்துக்கிட்டே ஓடுறேன், சுபிக்ஷா எடுத்தாங்கன்ற மாதிரி அது ஒரு விஷயத்த பண்ணியிருந்தா டிவியேட் ஆயிருப்பாங்கல்ல. ஸோ அந்த டீவியேஷன் கூட நடந்திருக்கலாம்ல. ஆனால் இவர் ஓடினாருன்னு போது அவர் கையில் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கே தெரியல, யாருன்றது கரெக்டாக தெரியாத போது அது எப்படி கரெக்டுன்றது கொடுக்க முடியும்ன்றது எனக்கு தெரியல. பட் பக்காவா பிளான் பண்ணி, ஆனால் இந்த டாஸ்க் ஆரம்பிச்சிலிருந்து நெக்லஸ் மேலே குறியாகவும் தீவிரமாக இருந்தது யாருன்னா 3 பேர் தான் அதுக்கான முயற்சிகள் ஹெவியாக போட்டாங்க. 4 பேர் முயற்சிகள் ஹெவியாக போட்டாங்க. 1 விக்ரம், 2வது பிரஜன், நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருந்தாப்புல, நெக்லஸை விடக்கூடாதுன்னு கடைசி வரையும் முழிச்சிட்டு இருந்தது பிரஜன். அடுத்து சுபிக்ஷா அண்டு இன்னொரு நபருங்க கனி. இந்த 4 பேர் தான் உழைச்சாங்க. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நெக்லஸை எடுத்து தூக்கி போட்டு வேலையை பார்த்துட்டாப்புல. பிரஜன் அண்டு சுபிக்ஷாவோட திங்கிங்கே பாராட்டணும். அந்த சின்ன செகண்டை கூட கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணுன்ற மாதிரி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாங்கல்ல, அதுதான். ஸோ சின்ன விஷயமா இருந்தாலும் கரெக்டாக ஸ்கோர் பண்ணுற ரேட் பண்ணிக்கணும். இன்னொரு பக்கம் பார்வதி அண்டு யாரு கமருதீன் இருக்காங்களே, தோத்துட்டதுக்கு அப்புறம் 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்தா டாஸ்க் எல்லாம் இப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஆயிப்போச்சு. இப்ப பார்ப்போம் நெக்லஸ் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்ற தீவிர டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் கைஸ்.